தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆதியாகமம் 17:1. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. உபாகமம் 18:13. யோபு என்கிற மனிதன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாயும் சன்மார்க்கனுமாயும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாயும் இருந்தார். உத்தமனாய் வாழ்ந்த நோவா. ஆதியாகமம் 6:9. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். உத்தமமாய் பின்பற்றின காலேப். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் கால் மிதித்த தேசத்தை அவன் சுதந்தரிப்பான். உபாகமம் 1:36. யோசுவா 14 அதிகாரம் 9-14. உத்தமமாய் நடந்த தாவீது. 1 ராஜாக்கள் 9:4. என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. 1 ராஜாக்கள் 15:3. உத்தமமாய் அரசாண்ட ஆசா. 1 ராஜாக்கள் 15:14. ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது. உத்தமமாய் நடந்த எசேக்கியா. 2 ராஜாக்கள் 20:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமமாய் நடந்தேன். ஏசாயா 38:3. உத்தமமாய் போதித்த எஸ்ரா. 7:12. பரலோகத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதப்பாரராகிய எஸ்ரா. உத்தமனாய் இருந்த யோபு. யோபு 1:1. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்தான். யோபு 1:8. யோபு 2 அதிகாரம் வசனங்கள் 3-9. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை தியானியுங்கள், ஜெபியுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.